அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நமது புதுக்கோட்டை நிகழ்நிலை சபையில் நமக்கெல்லாம் ஒரு சிறப்பான முக்கிய பேரிடையை நம்முடைய பங்கி பெறுவதற்காக மாமா மேகடி திருவாசகனுடைய குமாரர் சாலை ஐயப்பன் அவர்களை இந்த புதிய நிகழ்நிலை சார்பில் நமக்கு நாம் கொண்டாட காத்து கொண்டிருக்கும், அதாவது என்றும் பொய்யகத்துறந்துள்ள மனதை மெல்ல மெல்ல மெய் உதயம் காட்டக்கூடிய அந்த திருநாளாம் நம்முடைய காக்கும் தீ கைகொண்டோர் மைவரி பெரும பிரகாஷ் மைவரி சாலையாண்ட வருவாயை பற்றி முக்கிய பேரரை ஆற்ற வருமாறு நமது அண்ணா மைவரி சாலை ஐயப்பன் அவர்களை இந்த புதிய நிகழ்ச்சி சார்பில் நமஸ்காரம் வரவேற்போம். நமஸ்காரம். மாயக்கூத்தின் வகையறியாமல் காயப்பட்டு கலை தந்த நாளையில் தூய ஞான சுடர் விளக்கென்னோளே தூய ஞான சுடர் விளக்கென்னோளே வாய வைத்த பதத்தை மறப்பனோ இந்த புதுக்கோட்டை நிகழ்நிலை சபைக்கு இது நாளிலே வந்து கூடியிருக்கும் மெய்வழிக்குல மக்கள், இன்றைய தினம் என்னுடைய இல்லத்திலே கார்த்திகை தீப திருவிழாவின் சிறப்பும் அதனுடைய மென்மையை பற்றியும் முத்திப்பேருரை ஆற்ற இருப்பதின் காரணத்தினாலே அழைப்பு விடுத்ததற்கு இணங்கி வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்திலே இறை திரு இறுதி நடவு வைப்பு என்ற ஒரு பாடலின் முகப்பு பாவிலே தெய்வம் நம்மை மைந்தா என்று அழைக்கிறார்கள். அதனுடைய காரண காரியத்தை இங்கு அதை விளக்குகிறார்கள். அதை இப்பொழுது நாம் பார்ப்போம். மெய்ப்பொருள் பெற்ற மைந்தா, மெய்ப்பொருள் பெற்ற மைந்தா, விடிந்தொளி கண்டிடாமுள் பொய்ப்பொருள் தனக்கேகத்த உன் போலத்த நாள் தான் என்னே உய்பொருள் ஈந்தோர் எண்ணம் யுகவித்தென்றாக்க வன்றோ கைப்பொருள் ஈந்தோர் காணில் கணதவத்தெழுந்த வாக்கே ஒரு வாக்கியத்துல குறிப்பிடுறாங்க, என்னுடைய மைந்தா, எமது வாழ திருமங்கையின் மணி வயிற்றில் பிறந்த உன்னை வயிற்றில் உன்னை புகுத்தி அங்கு இருவார குகையில் அருகோணத்தில் இருந்து திரிகோண யோனி பிரகாச ஆலவாய் வழியாய் உன்னை ஈன்றெடுத்து வேதமணி தீபத்தை உன் இதயத்தில் ஏற்றி பதித்திருக்கிறோம். அதனால் உன்னை மைந்தா என்று அழைத்தோம். அப்போ இந்த பாடல்ல மெய்ப்பொருள் பெற்ற மைந்தா விடிந்தொளி கண்டிடாமுன், நாம இந்த உலகத்துல வாழும்போது ஒரு நாளும் இந்த விடியற்காலையில எந்திரிக்கிறோம். ஏன் எந்திரிக்கிறோம்? தூங்குறதுனால எந்திரிக்கிறோம். ஏன் தூங்குறோம்?
இந்த நாள் பொழுது சாஞ்சிருச்சு. அதனால இந்த தேகத்துக்கு களைப்பு ஏற்படுது. அதுல உறக்கம் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுத்து எண்ணம் விரிஞ்சி விரிஞ்சி போயிட்டு இருக்கு. அந்த உறக்க நேரத்துல கூட அது விரியுது. இருந்தாலும் தன்னை மீறி வேற ஒரு இடத்துக்கு நம்ம போயிடுறோம். அதனால இந்த தேகத்துக்கு உழைப்பு இல்லை. ஆனா சிந்தனை நிக்குதா அப்படின்னா அது அப்பவும் அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. அப்போ தெய்வம் இந்த இடத்துல என்ன குறிப்பிடுறாங்கன்னா, விடிந்தொளி கண்டிடா முன். அப்ப எப்ப விடிஞ்சது? வீணருக்கு விடியா நாளேன்னு இன்னொரு பாட்டுல கொடுப்பாங்க. என்னைக்கு நாம மெய்வழியை, தெய்வத்தை, அந்த ஆதிமூல அருட்பெண் ஆரமணி உண்டை பெட்டகத்தை நம்முடைய உள்ள பெட்டகத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அன்று விடிந்தொளியை கண்டோம். அப்ப விடிந்தொளி கண்டிடாமுன் கைப்பொருள் தனக்கேகத்த உன் கோலத்த நாள் தான் என்ன. ஒரு நாளும் இதோ விடிஞ்சது. காலையில விடிஞ்சது, பார்த்தா மணி 11:30. 11க்கு ஆரம்பிக்கணும்னு 11:15 ஆரம்பிச்சு 11:30க்கு முத்தி பேருரையை தொடங்குறோம். நிக்குதா நேரம்? நிக்கலையே. இப்ப நேரம் காமிக்கிறது கடிகாரம் காமிக்குது. நமக்கு நாள் கழிஞ்சுக்கிட்டு இருக்கிறத நமக்குள்ள எது காமிச்சுக்கிட்டு இருக்கு? நாம சிந்திக்கணும். நம்ம இறைவன் நமக்காக இனாமாக கொடுத்த சுவாசம். அப்போ கண் விழித்த நேரத்திலிருந்து தூங்குறது, கண்ணு தானே தூங்குது, அதுக்கு மட்டும்தானே மூடி போட்டிருக்கிறாங்க தெய்வம். அது மூடும்போது எதையும் பார்க்கறது இல்லை, திறந்தா எல்லாத்தையும் பார்க்குது, பார்த்து சிந்தனைக்கு அனுப்புது. அப்போ தூங்கும் போது கண்ணு மூடிக்குது, நம்மளுக்கு விழிக்கும் போது கண்ணு திறகுது. ஆனா நிஜமா விழிச்சோமா அப்படின்னா இங்க வந்த பின்னாடிதான் விழிச்சுக்கிட்டோம். தெய்வம் அதையும் குறிப்பிடுறாங்க. விடியாருலகில் நின்று ஏங்கி விழிக்க மூலையில். அந்த விழிப்பு வேற. அது எமன் கையில போய் சிக்கிக்கிட்டு வியா வியா வென்று விழிப்பிறந்தோ அப்படின்னு இன்னொரு பாடல்ல குறிப்பிடுறாங்க. அப்போ விடிந்தொளி எப்ப கண்டோம்? என்றைக்கு மெய்வழி வேதத்தை நாம் கையில் எடுத்து அறிவில் செலுத்தி கொண்டோமோ அன்று நமக்கு விடிந்தது, அன்று பஜராஜ். அததான் அந்த வாக்கியத்துல எப்படி உன்னை நான் மாத்தினேன், அத நேர்முக தரிசனையில நம்ம அனந்தர்களுக்கெல்லாம், அண்ணாங்களுக்கு அந்த அகமுக பார்வையில கொண்டு போய் வச்சு நிஜமா விடிய வச்சாங்க. நிஜமா விடிய வச்சாங்க. ஆனா நமக்கும் விடிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா இந்த எல்லைக்கு யாராலையும் வர முடியாது. அப்போ நாம எங்க விடிஞ்சோம் அப்படின்னா அறிவுல, நம்மளோட நினைவுல. மனமாயிருந்த நினைவை மெல்ல 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 அறிவின் பால் சாய்த்ததின் விளைவாக விடிவை கண்டோம், விடிவை கண்டோம், விடியலை கண்டோம். தொண்டர்கள் பூவில் ஞான சூரியனுடைய உதயத்தை கண்டோம். அதனால நான் உன்னை மைந்தான்னு கூப்பிடுறேன் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அடுத்து நம்முடைய தெய்வ புலமை வள்ளுமை பெருந்தகை வள்ளுவர் பெருந்தகை ஒரு குறள் நிறைய எழுதியிருக்கிறாரு. நேரத்தை கருத்தில் கொண்டு சிறிது சிறிது எடுத்துக்கலாம். சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும், சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட தோற்கிற்பவர்க்கு. அப்படின்னா உலகத்துல என்ன அர்த்தம் கொள்ளுவான்? விளக்க தான் காமிப்பான். சுட சுட நம்ம ஏத்தனாதான் அது எரியும். நம்ம எடுத்துன்னு போய் ஒரு தீபம் வத்தி குச்சியோ இல்ல ஒரு மெழுகுவத்தியோ எடுத்துட்டு போய் அந்த சூடை கொண்டு போய் அதுல காமிச்சோம்னா அந்த தீபமானது சுட சுட
பொன் போல் ஒளிர்விடும். ஆனா ஆனா நம்ம தெய்வம் எதுல சுட்டாங்க? நம்மள சுடவே இல்லை, சுடவே இல்லை. ஆனா தீபத்தை ஏத்திட்டாங்க. இந்த உலகத்துல ஏத்துற தீபம் இன்னொரு தீபத்தை கொண்டு போய் ஏத்தினால் ஒழிய அது எரியாது. ஆனா இந்த ஞான தீபம் எப்படின்னா அவங்களுடைய திருவாக்கினால் ஏற்ற பெற்றது. ஆலவாய்ச்சூலில் மணி வயிற்றில் வைத்து உன்னை பெற்றெடுத்தோம், அதனால் உன்னை மைந்தாவென்று உன்னை அழைக்கிறோம் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அப்போ இந்த இதுக்கு என்ன ஒரு அர்த்தமாகுதுன்னு பார்த்தா, அழுக்கு நீக்கி தங்கம் ஒளிவிடுதல். அழுக்கு நீக்கினா மனுக்குள்ள இருக்கிற தங்கம் ஒளிவிடுது அப்படின்னு அவ அர்த்தம் கொடுக்குறாங்க. துறவியின் ஆன்மாவும் துன்பங்களை பொறுத்து தவம் செய்ய பாவம் நீங்கி ஞானமாகிய ஒளியை பெறும். இப்ப நமக்கு அது கைவரவு ஆகியிருக்குதா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுடைய உள்ளத்தின் பாங்குக்கு ஏற்றபடிதான் அது ஒளிர்விடும். இதுதான் உண்மை. ஏன் அந்த மாயக்கூத்தின் வகையினை நாம் அறியவில்லை. காயப்பட்டு கிடந்தோம், களைத்து போனோம். தெய்வம் வந்தாங்க, கலைக்காதே, களைச்சு போகாதே, நான் இருக்கேன். எதுக்கு இருக்கேன்? அந்த ஞானமணி தீபத்தை உன் உள்ளத்துல ஏற்றி வைக்கிறதுக்கு நான் இருக்கேன், வா. எப்படின்னா பாய வச்சாங்களாம். இங்க சுட சுடங்கிறாங்க, தெய்வம் பாய வைத்தேங்கிறாங்க. பாட்டையர் தெய்வத்துக்கு பாய வச்சாங்க. அதே செயல நம்மளுடைய செவில தெய்வம் பாய வச்சாங்க. அப்போ அந்த இடத்துல அவர்களுடைய திருவாக்குத்தான் தீபம் அப்படிங்கிறத நம்மளால சிறிது சிந்திப்போமானால் அறிய முடியும். இப்ப நமக்கு ஒளி பெற்ற மக்களா இருக்கிறோமா, ஒளி பெறாத மக்களா இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒளி பெற்றோம், ஒளியை பெற்றோம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா இது இனிக்காது. இந்த பேச்சு உலகத்தில் இல்லாதது. மெய்வழி அப்படின்றத பத்தி பேசினா யாருமே சட்டை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா அதுக்கென்று பிறந்த மகன் நீ, அதனால உனக்கு இதை கொடுக்குறோம் அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அடுத்தது வாய்மை அதிகாரத்துல இன்னொரு குறள் சொல்றாரு. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. அப்ப எல்லா விளக்கல்லங்கிறாரு. அப்ப அது எந்த விளக்கா இருக்கும்? வெளியில வைக்கிற விளக்கு. வெளியில வைக்கிற விளக்கு. அதுக்கு எண்ணெய்க்கு எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருக்கணும், திரி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனா தெய்வம் ஏற்றி வைத்த இந்த ஞான தீபம் அணையுமா? அணையாது. காத்து எத்தனை காத்து அடிச்சாலும், எத்தனை புயல் வீசினாலும், எத்தனை மழை பெஞ்சாலும் அணையுமா அப்படின்னா அணையா விளக்கு. அந்த விளக்கினுடைய ஒளியினாலதான் தங்கமா வரும். நம்ம நேத்து நம்ம சாலை பெரியவர் மெய்வழி இளங்கலை கோட்டை அனந்தர் சிவப்பிரயாணமாகி அந்த பேரொளியை பெற்றார். அதை நாம பார்த்தோம். பொன்மேனி மின்வீசும் புகழுடம்புக்குள் சென்றத இந்த கண் கொண்டு பார்த்தோம், அனுபவித்தோம், ஆச்சரியமுற்றோம், மகிழ்ந்தோம். அந்த பேரு நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி நாம உட்கார்ந்து அந்த தீபத்தை கொஞ்சம் மங்கி இருக்கும் தூண்டுறது. உலகம் என்ன பெற்ற பராக்கினால் விலகி ஏமாந்து விடாமல் அந்த ஆண்டவர்களுடைய அருள் தீபத்தை நாம் பெற வேண்டும் என்பது வடலூராரினுடைய சித்தம். அதையும் எழுதி வச்சுதான் நமக்கு கொடுத்தாங்க. அடுத்து நம்ம தெய்வத்தினுடைய திருவாக்குல நிறைய கொடுத்துருக்குறாங்க. அதுல
எமபடர் அடிபடு திருவருட்குறள் கோடாயுதக்கூர் வாக்கியம் எண் 10ல ஒரு ரகசியத்தை நமக்கு வெளியாக்குறாங்க தெய்வம். மறைமொழி மாந்தராகிய ஒரு தேவகுரு சந்நிதியில் மறைமொழி மாந்தராகிய ஒரு தேவகுரு சந்நிதியில் உன் ஜீவன் வேறு உடல் எடுக்கிறது. நிஜமா நினைச்சு பாருங்க. நீங்க எத்தனை வருஷம் ஆகுதுன்னா மெய்வெளியில தலையிட்டு 25 வருஷம் ஆகுது. அண்ணா நீங்க 8 வருஷம், நீங்க 5 வருஷம், பிரபுராஜா நீங்க 20 வருஷம், சர்சக்கா நீங்க 15 வருஷம். இந்த 15 வருஷத்துல வந்த மாதிரியே முகமும் நடையும் உடையும் பாவனை இருக்கா இல்ல வேற மாதிரி மாறிடுச்சா? நான் கேட்கறது இங்க இந்த உலகத்து வாழ்க்கையில. அது வயசாகிறதுன்றது வேற, அதெல்லாம் வேற. ஆனா நம்ம கேட்கறது இந்த இடத்துல இப்போ தேகத்தை பத்தி கேட்கிறோம். மறைமொழி மாந்தராகிய ஒரு தேவகுரு சந்நிதியில் உன் ஜீவன் வேறு உடல் எடுக்கிறது. அப்போ இது இந்த உடல் அல்லங்கிறது புரியுது. தெய்வம் உத்தரவு பண்றது இந்த உடலை பற்றி அல்ல. தேகத்தை பத்தி என்னைக்குமே அவங்க பேசுனதே கிடையாது. ஜீவனை பத்தி தானே அவங்க பேசுறாங்க, உயிரை பத்தி தானே பேசுறாங்க. அப்போ வேறு உடல் எடுக்குது அப்படின்னா அது எந்த உடலா இருக்கும் அப்படிங்கிறத நாம சீர்தூக்கி பார்க்கணும். அதுக்கு அமுத கலைஞான போதத்துல எழுதுறாங்க, மாசிலான் மறைப்படியும் எண்ணில் கோடி மந்திரங்கள் அனைத்தும் ஒரு மொழிக்குள் வைத்து தேசிகரன் துக்க உடல் நீக்கி தேசிகரன் துக்க உடல் நீக்கி சுக உடலை காட்டியேதான் பேசினாரின் நாயேனை ஒரு பொருட்டா எண்ணி. அப்படி பேசலன்னா அந்த துக்க உடல் மாறுமா? சுக உடலை பார்க்க முடியுமா? அப்படின்னா முடியாது. அப்போ அது மாறணும், பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? பேசணும். பேசினாரின் நாயேனை ஒரு பொருட்டா எண்ணி பிஞ்சகன் தன்னோக்கி நிற்கே அந்நோக்கேக. அந்த நோக்கு நம்ம மேல பற்றுச்சுன்னா வா சிவா சிவா வரவு கண்டேன். சிவவரவு நமக்குள்ள ஆயிடுச்சுன்னு சொன்னா வேறு உடல் தானே. வா சிவா சிவா வரவு கண்டேன். அந்த கண்ட பின்னாடி என்ன ஆகணும்? வள்ளல் திருவடி கமல வாழ்வன் நெஞ்சே. கடைசியில உன்னை எது மாத்துச்சு எது மாறுச்சுன்றத உத்தரவு பண்ணிட்டாங்க. உன்னுடைய நெஞ்சம் மாறியது. துக்க உடலா இருந்த அந்த ஜீவதேகமாகிய நெஞ்சம் சுக உடலுக்கு போயிருச்சு. சுக உடலை பார்க்கக்கூடிய பாங்கிற்கு ஆகிடுச்சு. அது எப்படி கிடைக்குதுன்னா தெய்வத்தினுடைய திருவாக்குனால நமக்கு கிடைக்குது. இல்லைன்னா அந்த ரகசியம் நமக்கு தெரியாதே. நெஞ்சம் தான் நினைவு, நினைவுதான் ஜீவதேகம். அப்போ ஜீவதேகத்தை நமக்கு தெய்வம் வாக்கு ரூபத்துல நம்ம காமிச்சு கொடுத்துட்டாங்க. அவங்கள எப்படின்னா அந்த நினைவின் மூலமாக உணர்வு தேகத்துக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்காங்க. அப்படி உணரவில்லை என்றால் மெய்வழி எனக்கு வேணும்னு நம்மளால வர முடியுமா? நம்ம உழைக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், நம்மளுடைய இதுல இருந்தாலும் கூட இந்த எல்லையில குடியிருக்கணுங்கிற அந்த உழைப்பாங்க எங்கிருந்து வந்தது? அந்த துணிவு எப்படி வந்தது? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு சமுதாயம் இருக்குது, சொந்த பந்தங்கள் எக்கச்சக்கமா இருக்குது. அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆண்டவங்க திருவடி நிழல் தான்பா எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம வந்திருக்கிறோம். அப்படின்னா எது மாறுச்சு? வேறு உடலாச்சு இல்ல, அது அந்த தைரியத்தை கொடுத்துச்சு. இது வேறப்பா, இது வேறப்பா,
நம்ம இங்க போயிடுவோம். இது ஏன்? இது பாரவான்களுடைய கூட்டம், சான்றோர்களுடைய கூட்டம். அவரு சான்றோரா ஆகி நிறைவு பண்ணிட்டாரு. நாமளும் அப்படி ஆகணுங்கிறதுக்காக தான் நாம இப்படி கூடிச்சங்கம் தேடுறோம். உன் ஜீவன் வேறு உடல் எடுக்கிறது. உன் ஜீவ குழந்தையாகிய அந்த முச்சுடர் என்னும் குழந்தை, அந்த ரூபம் எப்படி இருக்குன்னா முச்சுடரா இருக்கிறது. இதை விரிக்கணும்னா இன்னும் நேரமாக இன்னொரு சபையில நம்ம பேசுவோம். முச்சுடர் என்னும் திருக்குழந்தை வனப்பேரி யவ்வனம் அடைகிறது. எங்க? ஒரு தேவகுரு சந்நிதியில். குருமுராதில் எழுதுறாங்க தெய்வம். நாங்கெல்லாம் இப்படிதானே இருப்போம். ஆமா. என்னும் திருக்குழந்தை, முச்சுடர் என்னும் திருக்குழந்தை வனப்பேரி யவனம் அடைகிறது. இன்னும் அது அவர்களின் தரிசனை ஊற்றத்திலேயே யாரையும் சட்டை பண்ணாத வலிமை கொள்ளுகிறது. இததாங்க முன்னாடி சொன்னேன். அந்த தரிசனம் கிடைச்சிருச்சுல்ல, அட சொந்தமாவது பந்தமாவது போயா இருந்தாண்ட, எனக்கு தெய்வம் தான் சொந்தம். அந்த மக்கள் இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு தான் சொந்தம். ஆனா தெய்வம் நம்மள என்ன பண்றாங்கன்னா, சொந்தமதாக்கி சுத்த சமரசன் தனிலே ஏற்ற சிந்துமா நெடுங்கூந்தன்னல் திருப்புத்தூர் வந்தரம்ம, நம்மள அவங்களோட சொந்தக்கார ஆக்கிறாங்க. எதனால? அந்த தீபத்தை நமக்குள்ள ஏத்தனதுனால. அந்த தீபம் நமக்குள்ள தூண்டப்பட்டு அந்த தூண்டாமணி விளக்கா இருந்து கொண்டிருப்பதுனால. அதனாலதான் அந்த சட்டை பண்ணாத வலிமை வருது. நீ வந்தாவா வராப்போ, பெத்த தாய் வரலையா போ, தகப்பன் வரலையா போ, அண்ணன் தம்பி வரலையா போ. ஜீசஸ் கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவருடைய தாயாரும் சகோதரரும் வெளியே நிக்கிறாங்க. ஒருத்தர் அவர்கிட்ட போய் சொல்றாரு, ரவி, உன்னுடைய தாயாரும் அண்ணனும் சகோதரனும் வெளியே நிக்கிறாங்க. கோபமா திரும்புறாரு. யார் என்னுடைய தாய், யாருடைய என்னுடைய சகோதரன்? இதோ அங்க இருக்கிறாங்க பாரு. இதை யார் இந்த சுவிசேஷத்தை கேட்கிறாங்களோ, கேட்டு அதன்படி நடக்கிறாங்களோ, அவர்கள் தான் என்னுடைய தாய், என்னுடைய சகோதரன். நிக்க சொல்லு அப்படின்ட்டு. அப்போ இந்த சுவிசேஷத்துக்கு நாம செவி கொடுக்கிறதுன்றது நம்மோட ஜீவ பலம் ஏறுவதற்காகத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தன் ஜீவன் வனப்படைகிற இலக்கு வசமாக நிற்கிறவருக்கே தெய்வ குபேர பூரண காலம் வருகிறது, பூவன காலம் வருகிறது. ஒட்டி ஒட்டி எழுதி வச்சுக்கிறான் என் பொண்ணு. சட்டை பண்ணாத வலிமை கொள்ளுகிறது. இவ்வாறு தன் ஜீவன் வனைப்படைந்த இலக்குக்கு வசமாக நிற்கிறவர்களுக்கே தெய்வ குபேர பூவன காலம் வருகிறது. அவருக்கு கிடைச்சிருச்சு, அடைஞ்சிட்டாரு. இதை கேட்டு 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 சேர்த்து வச்சுக்கணும். நம்ம எதை? தவத்தை, வரத்தை மிக வேண்டி வைத்துக்கொள் என் மகனே. அப்ப வரம் யாரு? வரம் என்பது தவம் அல்லவா? தவம் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, இப்படிதான் தெய்வத்தை பத்தி நினைக்க, பேச, கேட்க, சிந்திக்க என்ன ஆகுது? தவம் கைவரவடையுது. அப்ப தவம்னா என்ன? அடுத்த கேள்விக்கு போறோம். வெளியே ஓடிக்கொண்டிருக்கிற உன்னுடைய சுவாசமானது உள்ளே ஒடுங்கி ஓட ஆரம்பிக்கும் நிலைக்கு பெயர் தவம். அதற்கு பெயர் தான் மல்கரா நிலை. அப்போ இந்த நிமிஷம் இங்க உட்கார்ந்து சன நேரம் தெய்வ வாக்கியத்தை கேட்டு 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 நம்ம இருக்கிறோம் இல்லையா? இந்த நேரம் நம்மளுடைய சுவாசம் வெளியே ஓடுவது மாறி உள்ளே ஒடுங்கி ஓட ஆரம்பிக்கிறது. இது வரமாகிய தவம். இதை புரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்து எமப்படர் அடிபடு கோடாயுதக்கூர். அதுல அது எப்படி வந்திருக்கு அந்த ஒளி அப்படின்னா, தமிழ்ல தான் வந்திருக்குது அப்படிங்கிறாங்க.
எமபடர் அச்சம் என்னும் இருட்பிடிப்பை நமக்கு முன்னாடி இருந்தது. இருளு கவ்வுதான், நம்மளை பிடிச்சுக்கிச்சான். இருளை கண்டு பயப்படுவன் தானே நீ கேக்குறாங்களே, இருளை கண்டு பயப்படுவன் தானே நீ. இப்ப அந்த பயம் இருக்கா? இல்லையே. இருளை கண்டு பயப்படுவன் தானே நீன்னு கேட்டாங்க. எமபடர் அச்சம் என்னும் இருட்பிடிப்பை எவருடைய நெஞ்சகத்திருந்தும் பிடுங்கி எறியவல்ல. நமக்கு எரிஞ்சாங்கல்ல, இன்னைக்கு இருக்கா? பிறவிப்பினி தீர்ந்ததென்று ஊதுவது சங்கம். இந்த பிறவிப்பிணிக்கு பயந்துதானே நாம தேடி வந்தோம். அவங்க தான் தேடி வந்தாங்க, புடிச்சு இழுத்து காதுல ஓதுனாங்க. அவங்க தான் வந்தாங்க. எங்க இருக்கிறாரு கிருஷ்ணய்யங்கார் வேலூர்ல, போடு. அங்க ஜெயராமன் எங்க இருக்கிறாரு மதுரையில, அங்க ஒரு ஆளை போடு. பிரபுராஜா இருக்கிறார் தென்காசியில. யார அதுக்கு முன்னாடி அவர் போயிட்டாரு. நான் போய் சபை தான் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அது தெய்வத்தினுடைய சித்தம். யாரோ, ஆனா யார் அதுன்னு பார்த்தா இவங்க தான். அந்த ரூபத்துல அவங்க உள்ள புகுந்து வினை புரிகிறாங்க. இப்படிதான் ஒவ்வொருத்தர் கனடால இருந்து வந்திருக்குதுங்க. அதெல்லாம் இவங்க வந்திருக்கிறாங்க. இந்த வீணா, இந்த இவரு யாரு, நம்ம ஆளு கோவிந்து இங்க உட்காந்துட்டாரு. சொத்து இருக்குது எக்கச்சக்கமா, அதெல்லாம் வேணாம், எனக்கு தெய்வம் தான் வேணும் வந்துட்டாங்க. அப்போ சட்டை பண்ணல, தூக்கி போட்டு வந்தாங்க. எதனால? இந்த வலிமை கிடைக்குது. மரணத்தை வெல்லக்கூடிய, ஜெயமடையக்கூடிய வாக்கு வல்லபம் நமக்குள்ள சித்திக்குது. அப்படிங்கிறதுனால அந்த துணிவு வருது. எமபடர் அச்சம் என்னும் இருட்பிடிப்பை எவருடைய நெஞ்சகத்திருந்தும் பிடுங்கி எரியவல்ல எம்முடைய மெய்வழிச்சாலையின் ஏற்றமிகு கல்வியே தமிழாகும். அந்த தமிழ் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, தமிழானது அவ்வளவு கூரோங்கிய பேரொளி மந்திரவாளாக திகழ்வது இங்கேதான். தமிழே தெரியாத ஆளு இங்க உட்கார்ந்து தமிழ் கத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த பேரொளி பிழம்பு உள்ள போச்சு, சுனசுனுப்பை ஏற்பட்டுச்சு, மாயையை மேய்ந்தது, கழட்டி தூர போட்டுச்சு, மெய்வழி வேணும்னு திடம் கொள்ள வச்சது. எல்லாருக்கும் அப்படித்தானே. ஏட்டில் உள்ள பாஷைகள் எல்லாம் கரத்திடனும் காட்டும் குரு அல்லாது காண முடியாதன்னேன்னாங்க. இங்க ஊட்டினாங்க, காட்ட போறவர் அவரு. அதுக்கு அடிப்படை நம்பிக்கை. இது ஒண்ணு இருந்தா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. உனக்கு தீட்சை வேண்டியதில்லை, உபதேசம் வேண்டியதில்லை. என்னுடைய வாக்கின் மீது ஒரு நம்பிக்கைங்கிற ஒண்ணு மட்டும் நீ வச்சுட்டேன்னா நான் அந்த எல்லைக்கு உன்னை கொண்டு போய் வச்சிருவேன். என்னுடைய கடமைங்கிறாங்க. பரமாத்மா ஜீவாத்மா என்று பேசுகிறாயே, பரமாத்மா என்னது என்று தெரியுமா? பரமாத்மா என்பது ஆண், ஜீவாத்மா என்பது பெண். நாம் ஆண், நீ பெண். பரமாத்மாவனுடைய சொந்த பொருளாகிய ஜீவாத்மாவை ரட்சிப்பது பரமாத்மாவின் கடமை. அப்போ அவங்க கடமை பூண்டத சரியா செஞ்சிட்டாங்களே. எங்கெங்கேயோ உலகத்தின் ஒரு மூலையில பிறந்த நம்மளை எல்லாத்தையும் திரட்டி மெய்வழிங்கிற கொடைக்குள்ள நம்மளை கொண்டாந்து காக்க வச்சிட்டு இருக்கிறாங்களே. காட்டுக்குள் முட்டை இட்டாண்டி அதை கவனமாய் பார்த்து அடைக்காக்குறாங்க. எதுக்கு அடைக்காத்தாங்க? யுகவித்தாய் ஆக்கவென்றோ அதுல சொல்றாங்களே. என்ன சொல்றாங்க அந்த பாடல்ல? உய்பொருள் ஈந்தோர் எண்ணம். எதுக்கு உன்னை மெய்வழி கூப்பிட்டேன்? சும்மா அப்படி தலப்பா கட்டிட்டு பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டு சுத்தி வர்றதுக்கா? இது அடையாளம். ஆனால் என்னுடைய எண்ணம் உன்னை யுகவித்தாய் ஆக்கணுங்கிறது தான். அதுக்காக தான் அந்த ஞான தீபத்தை கலியனாகிய உன் நெஞ்சத்தில் நாம் ஏற்றினோம். இல்லைன்னா நமக்கெல்லாம் ஏதுங்க தகுதி? உலக பராக்கிலேயே ஓடிக்கிட்டு இருந்தோம்.
இன்னமும் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க, தெய்வம் உத்தரவு பண்ணிட்டாங்கப்பா, நீ சம்பாதிக்கோ, வீடு கட்டிக்கோ, வசதியா வாழ்ந்துக்கோ, கொண்டாட்டி கட்டிக்கோ, பிள்ளைங்களை பெற்றுக்கோ, படிக்க வையே, என்னையும் நினைச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம அடிக்கடி நமக்கு நாம தேர்த்திக்கிறோம். ஆனா மார்க் எடுக்கணுமே, மதிப்பெண் வேணுமே. இப்ப மதிப்பெண் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்? மதிப்பு இல்லாம போயிடும் இல்லையா? அதனாலதான் அதுக்கு மதிப்பெண்ணு பேர் வச்சான். தமிழானது அவ்வளவு கூரோங்கிய பேரொளி மந்திரவாளாக திகழ்வது இங்குதான். எங்க? மெய்வழி என்னும் அந்த மேட்டுல. அடுத்த வாக்கியம், எமபடர் அடிபடு கோடாயுதக்கூர், வாக்கியம் 136ல அந்த தீபத்தினுடைய ரூபம் என்னங்கிறத சொல்றாங்க. லிங்கம் பாவங்களை சங்கரிக்கும் சர்வ வல்லமையும் நிறைந்த தேவரூபம். லிங்கம் அதுவா? இல்லையே. எடுத்து வச்சிருக்காங்க, அகத்துல அதே இருக்கு. மாணிக்க வாசகர் அதை உடைச்சி சொல்லிடுறார். சிஷியனுடைய ஆசானுடைய அந்த திருநாவு லிங்கம், சிஷியனுடைய செவி ஆவிடயோனி. இப்படி ஊத்துத காமிச்சு தண்ணி அபிஷேகம் பண்றதெல்லாம் ஊத்துதுன்னா அவங்களுடைய திருவாக்கு இதுல பாயலன்னு சொன்னா இந்த தீபம் எரியாது, மங்கி போயிடும், கடைசியில இருட்டுக்குள்ள கொண்டு போய் நம்மளை தள்ளிடும். ஓங்கிய வண்ணால் ஓடு நாள் இருளில் உதவி செய்தனி முதற்கடலே. அப்ப உதவி செய்ய தனிமுதற் கடல் எதுவா இருக்குதுன்னா அவங்களுடைய தாரக மந்திரமாகிய திருவாக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இலிங்கம் பாவங்களை சங்கரிக்கும் சர்வ வல்லமையும் நிறைந்த தேவரூபம், சத்திய ரூபக தீபம். தீர்க்க தரிசனத்துல ஒருத்தர் எழுதுவார், அவர்களுடைய திருமேனியை கண்டு சூரியன் அதாவது நானும் அவருடைய திருவாக்கு கேட்டபோது கோடி சூரிய பிரகாசம் கூட நானும். அப்போ அந்த வாக்கு கோடி சூரிய பிரகாசமாய் நமக்குள்ள அந்த ஞான தீபத்தை ஏற்றி வச்சிருக்குதுங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஜெயம். அடுத்த வாக்கியம் பார்க்கும் பொழுது கோடாயுதக்கூர் 255, அதை தான் இங்க நேரடியா உத்தரவு பண்றாங்க தெய்வம். எம்முடைய திருவாக்கு ஒரு தீ, ஒரு தீ. ஆனா தீயினுடைய தன்மை என்ன? எல்லாத்தையும் சர்வத்தையும் நாசம் பண்ணிட்டு ஒண்ணு கூட மிச்சம் வைக்காது தீ. இதோ எங்க இவர் வீடு கூட எரிஞ்சிடுச்சு, அண்ணாவோட வீடு, எங்க ஒரு 9 வீடு எரிஞ்சிடுச்சு, தீக்கிரையாச்சு. அந்த நாவுக்கு போட்டு அப்படியே சுருட்டி முழுங்கிடுச்சு தீ. போய் பார்த்தா ஒன்னும் இல்லை, ஒன்னும் மிஞ்சல. அந்த தீ இந்த தீயா? இல்ல, இது மரணக்குளிரை தடுக்கும் தீ. எம்முடைய வாக்கு ஒரு தீ, அது ஒரு கூர் ஆயுதம். அந்த கூர் ஆயுதம் இல்லைன்னு சொன்னா இந்த கல் நெஞ்சம் பிளக்க முடியுமா? அறியானை அறிய வைத்து நிஜமா அந்தனா என்னை மாற்றி பிறக்க வைத்து முடியுமா? அப்போ அதை பேசி தான் கொடுத்தாங்க. யாரோ ஒரு அனந்தர் எத்தனை முறை பேசியிருப்பார். அப்புறம் பேசி அந்த சூடு ஏற 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 டக்குன்னு பிடிச்சிக்கிச்சு ஒரு நாள். அப்புறம் தானே உள்ள போக ஆரம்பிச்சது, தேட ஆரம்பிச்சது, கண்டுச்சு, லைக்குது, துணிவு வந்துருச்சு. இதுதானங்க நம்ம மெய்வழி மக்களுடைய வாழ்க்கை.
எம்முடைய திரு வாக்கு ஒரு தீ, அது ஒரு கூர் ஆயுதம் என்று நீ நினைத்தால் ஒழிய அதன்படி சடேர் என்று பாய வராது. நீ எம்மை நோக்கி ஒரு எட்டு எடுத்து வைத்தால் உன்னை நோக்கி நாம் 3 எட்டு எடுத்து வைத்து நெருங்கும் காலம் இது. இன்னைக்கு இந்த நேரம் அவங்கள நினைப்புல இருக்கும்போது நம்மளை எப்படி அவங்க அருகணித்து வைப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. அதனாலதான் சதா குருத்தியானத்தில் இருங்கன்றார். யாரு? வசந்தராயர். சதா குருத்தியானத்தில் இருங்க அப்படிங்கிறார். அவ்வளவுதான், முடிக்க போறேன். இல்ல, அவ்வளவுதான். சர்வாகம கிரந்தத்துல வாய்மை ஒளிர் என் மகனே. ஒளிர்றது எது? வாய்மை. வாய்மை ஒளிர் என் மகனே, வருவேன் உன் கண்காண. நான் உன் கண்காண. அது தெய்வத்துக்கு பாட்டையர் கொடுத்தது. ஆனா பாட்டையர் நமக்கு கொடுக்குறாங்க. அதேதான் நமக்கு கொடுக்குறாங்க. இத படிக்காம அண்ணன் சாயந்தரம் படிப்பாரு இந்த பாட்டெல்லாம். அவருக்கு விட்டுருவோம். ஒரே ஒரு கன்னியை மட்டும் படிச்சுட்டு விட்டுருவோம். இல்ல அது விட்டாலும் விட மாட்டீங்க நீங்க. எதையும் விடாதவர் இல்ல நீங்க. என் பால் வருபவர்க்கென்றே அருள் ஈகின்றேன் என்றே தென்பால் இருந்தது பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநடன ஜோதி அப்படின்னு நம்முடைய வல்லற் பெருமான் உட்ஜோதி சுத்த என்று கூறி நம் தெய்வம் அவர்கள் மெய்ப்பொருள் பெற்றமைந்தா விடிந்தொலியை காண் அப்படின்னாங்க. நான் உனக்கு பார்க்க வச்சிட்டேன், நீ உன் அறிவுல சிந்திச்சு தொடர்ந்து அந்த தீபத்தை உனக்குள் அணையாமல் பார்த்துக்கொள். இதை விட்டு விலகி ஏமாந்து விடாமல் பார்த்துக்கன்னு நமக்கு உத்தரவு பண்ணாங்க. அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்கி நாம் அந்த தூய ஞான சுடர் விளக்கை நம்முள்ளே என்றென்றும் குறையாத தீபமாக ஏற்றி வைத்துக் கொள்ளுவோமாக என்று கூறி இந்த புதுக்கோட்டை நிகழ்நிலை சபையின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய முத்திப்பேருரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று இந்த கார்த்திகை தீப திருவிழாவை பற்றி தம்பி சாலை ஐயப்பன் அவர்கள் சிறப்பாக முத்திப்பேரை ஆற்றினார்கள் என்றால் அது மிகையாகாது. அவர் என்ன முத்திப்பேரில் எடுத்து வைத்தார்கள் என்பதை ஒரு 2 நிமிஷத்துல உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எடுத்த உடனே மாயக்கூத்தின் வகையறியாமல் யான் காயப்பட்டு கலை தந்த நாளையில் அந்த தூய ஞான சுடர் விளக்கு என்னுள்ளே அந்த பாய வைத்த பதத்தை மறப்பணும். ஏற்றி வைத்த தீபம் என்று சொல்லவில்லை தெய்வம். அங்க என்ன சொல்றாங்க? பாய வைத்த
அப்ப அந்த பாய வைத்த தீபம் எது, ஏற்றி வைத்த தீபம் எதுன்னு சொல்லணும். அந்த ஏற்றி வைத்த தீபம் என்பது அகல் விளக்கு, பாய வைத்த தீபம் அகத்தில் இருக்கிறது என்பதை நாம் அது பாடல் மூலியமா நாம் அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஞானமாகிய ஒளி, அது எப்படி இருக்குன்னா அதுதான் ஞானம்தான் அந்த ஒளி பிரகாசம், அது தீபம் என்று சொன்னார். தூய ஞான சுடர் விளக்கு என்னுள்ளே, அதைத்தான் சொன்னாங்க, பாய வைத்த பதத்தை மறப்பணும் என்று. அதே பாட்டையா தெய்வத்திற்கு என்ன விளக்கை ஏற்றி வைத்தார்களோ அதே விளக்கைத்தான் தெய்வம் நமக்கு, நம்ம இந்த மெய்வழி மக்களுக்கும் அந்த உள்ளங்களில் ஏற்றி வைத்தார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதை நினைவில் கொள்ளணும் நீ சொன்னார்கள். அடுத்து ஒன்று சொன்னாரு, தொண்டர்கள் பூவில் ஞான சூரிய உதயம் கண்டேன்னாரு. எங்கே சூரிய உதயத்தை பார்த்தாரு? தொண்டர்கள் பூவில் ஞான சூரிய உதயம் கண்டேன், அந்த பிரகாசத்தை கண்டேன். அப்ப தொண்டர்களுடைய பூ எது? தொண்டர்களுடைய பூ எது? கல்பு. தொண்டர்களுடைய பூ எது? கல்பு என்பதை நாம் தெரிந்து கொள்ள சொன்னாரு. ஆனா அதுக்கு விட சொல்லல, அதனால நான் சரி என்று. தொண்டர்கள் பூவில் ஞான சூரிய உதயம், அது கல்புல அந்த பிரகாசத்தை பார்த்தேன் என்பதை சொல்லு. இன்னொரு திருவள்ளுவ நாயனாருடைய அந்த திருக்குறளை எடுத்து சொன்னார். வெளியில ஏற்றி வைக்கிற விளக்கெல்லாம் விளக்கு இல்ல, அகத்தில் ஏற்றி வைக்கும் விளக்குத்தான் விளக்கு என்பதை அதை எடுத்து அற்புதமா சொன்னாரு. அடுத்து மாசிலான் மறைப்படியும் எண்ணில் கோடி மந்திரங்கள் அனைத்தும் ஒரு மொழிக்குள் வைத்து என்ற அந்த பாடலையும் எடுத்து அற்புதமா எடுத்து சொன்னார். முச்சுடர் என்னும் திருக்குழந்தை அப்படின்னாரு. அந்த முச்சுடர் என்ன? இந்த முச்சுடர்னா என்ன அப்படின்னா சூரியன், சந்திரன், அக்னி. அந்த முச்சுடர் சூரியன், சந்திரன், அக்னி என்பதையும் எடுத்து. அடுத்து ஒன்று சொன்னாரு, இது 45வது திருவாக்கியம். யமபடர் அச்சம் என்னும் சாலை தமிழ்தான் நினைக்கிறேன். சாலை தமிழ் தானே? சாலை தமிழ் 45வது திருவாக்கியத்துல வேண்டாம், எது எப்படி இந்த யமபடர் அச்சம் நீங்கியது, எந்த அகல் விளக்கு ஏற்றிய, அகவிளக்கு ஏற்ற, அகல் விளக்கல்ல, அகவிளக்கு அகல் விளக்கு ரெண்டு இருக்கு, அதை பார்த்துங்க. இந்த அகல் விளக்கை ஏற்றினால் அந்த இருளாக இருக்கக்கூடிய அந்த யமபடர் அச்சம் நீங்குமா என்றால் நீங்காது. அது நீங்கும். என்ன நீங்கும்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இருள் நீங்கும், புற இருள். அகத்தில் இருக்கிற இருள் நீங்குமா என்றால் நீங்காது. அப்ப அக இருள் நீங்க வேண்டும் என்றால் அது தெய்வம் அந்த திருவாக்கை, அந்த சுடரை ஏற்ற வேண்டும் என்பதையும் எடுத்து சொன்னார். அது எடுத்து சொல்றார். யமபடர் அச்சம் என்னும் இருட்பிடிப்பை எவருடைய நெஞ்சகத்தில் இருந்தும் பிடுங்கி எரியவல்ல எம்முடைய மெய்வழிச்சாலையின் ஏற்றமிகு கல்வியே தமிழார். தமிழானது அவ்வளவு கூரோங்கிய பேரொளி மந்திர வாளாக திகழ்வது இங்குதான். எந்த இடத்துல வேற உலகத்துல எங்காவது இருக்கா? இங்கல்லாமல் அது வேற எங்காவது யாருக்காவது ஏதாவது தந்திருக்கிறதா? இங்க என்ன இருந்துச்சு? அது அரியவற்றுள் அரிதாகிய சாபாவர வாழ்வை எப்படி கொடுத்துச்சு? எளியவர்க்கும் எளிதாக தருகிறது. அது என்ன? தனங்களுக்கெல்லாம் பெரிய தனமும் ஆற்றலுக்கெல்லாம் பேராற்றலும் நிறைந்தது என்று அற்புதமா எடுத்து சாலை தம்பி ஐயப்பன் அவர்கள் சொன்னார். பரமாத்மா யார்? பரமாத்மா என்பது நாம் தெய்வம், ஜீவாத்மா என்பது நீ என்று. அது ஜீவாத்மா என்பது பெண், பரமாத்மா என்பது ஆண் என்பதையும் கடைசியா அவர்கள் எம்முடைய திருவாக்கு ஒரு தீ. திருவாக்கு என்ன? தீ. அவருடைய திருவாக்கு தான் தீபமாக, சுடராக, பேரொளியாக இருக்கிறது என்பதையும் அடுத்து அவர் சொன்னார். அது வேற ஒன்று, அது ஒரு கூர் ஆயுதம், கூர் ஆயுதமாக இருக்கிறது. அது போய் இந்த காதுல நுழைஞ்சு உள்ள போய் நுழைஞ்சு இங்கிட்டு வந்துடக்கூடாது. எதுக்குள்ள? வேகமா இருக்கு இல்லையா, பாயும் இல்லையா, இங்கிட்டு பாஞ்சுக்கிட்டு வந்துடலாமா? பாயாம நடுவுல இப்படி பாஞ்சிட்டா இல்ல மேல பாஞ்சிட்டா என்ன நின்று போகும். உன் ரட்சிப்புக்குரிய தேவரகசிய செயலே வேற ஒண்ணும் இல்ல, உன் ரட்சிப்புக்குரிய தேவரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது. அது என்ன வேணும்? இந்த கூர். அதை உன் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவம்னு சொன்னாரு. தவம் அல்ல, தவத்தை காட்டிலும் எத்தனையோ மடங்கு அதீதமான உன்னதம் உடையது என்றது தெய்வ திருவாக்கியம் அவர்கள் எடுத்து சொன்னாரு. அடுத்து கடைசியா ஒண்ணு சொன்னாரு, எம்மை நோக்கி நீ ஒரு எட்டி எட்ட, ஒரு எட்டி. ஏன்னா நம்ம அப்படிதான் எவ்வளவுதான் எட்டி வைக்க முடியும்.
என்ன அது எட்டி வச்சாங்க, என்ன அப்படி தெய்வம் சொன்னாங்க? ஒரு எட்டி அடிச்சு வச்சா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது, உண்மை நோக்கி 3 எட்டு. என்னன்னா நம்ம எப்படி என்ன எட்டி, உலகத்தில் இருக்கிற வேலைகள் எல்லாம் நீ பார்த்துக்க, மனைவி வச்சுக்க, குடும்பத்தை வச்சுக்க, பணம் சம்பாதிச்சுக்க, புகழ் வச்சுக்க, இதெல்லாம் வைக்காம நீ இங்க வான்னு சொன்னா தெய்வமா நம்ம வந்திருப்போமா? நம்ம வந்திருப்போமா? நம்ம வந்திருக்க மாட்டோம்னு நம்ம முகரைய பார்த்து தெரிந்து கொண்டுதான் தெய்வம் என்ன பண்ணாங்க, நீ சர்வத்தையும் வச்சுக்கிட்டு என்னைய நீ பார்த்துக்கல. அதுதான் 3 எட்டு தெய்வம் நம்மை நோக்கி அந்த 3 எட்டாக வருகிறார்கள் என்பதை தம்பி ஐயப்பன் அவர்கள் சிறப்பாக முத்திப்பேரை ஆற்றினார்கள். அடுத்து முத்திப்பேருரை அண்ணா ஆற்றுவார்கள் என கூறி என்னுடைய முத்திப்பேருரை மீண்டும் தொடரும். நமஸ்காரம். வாங்க. ஆதியே துணை. இன்று 23 நவம்பர் 25 ஞாயிற்றுக்கிழமை அன்று புதுக்கோட்டை நிகழ்நிலை சபையில் நமது அண்ணா புதுக்கோட்டை நிர்வாகத்தை நடத்தியிருக்கிற அண்ணாவும் மற்றவர்களும் எனக்கு ஒரு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகவும் சந்தோஷம். அனைவருக்கும் நமஸ்காரம். அரியானை அறிய வைத்து அரியானை அறிய வைத்து அந்தணனாயனை பிரட்டி பிறப்பித்தாரும் தெரியானை தெரிய வைத்து திரளிருளை தீத்தெறிந்த தேசிகேந்திரா பெரியானை பெரியான் என்று என்னை ஓங்கி பேச வைத்த பிறவா பேரே சரியான சரிநிலையில் என்னை ஏறு 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 என்று ஏற்றி வைத்த சாலை வாழ்வே உய்ய வீடேற்ற வந்த உளபல மதங்களெல்லாம் செய்தொழில் பலியாதாகி திரண்டொன்றாய் கூடி பேசி வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேணுமென்று மெய்வழிச்சாலை வந்து விளங்கி நின்று ஓங்கும் நாளே. நம்ம எல்லாரும் இங்க இந்த கார்த்திகை தீபம் இன்னும் அடுத்த வாரத்தில் அந்த திருவிழா வர இருக்குது. அந்த கார்த்திகை தீப திருவிழாவை கொண்டாடுறதை பற்றி அண்ணா ஐயப்பன் அண்ணாவும் சாலை மாணிக்கம் அண்ணாவும் சாலை ஐயப்பன் அண்ணாவும் மிகச்சிறப்பாக எனக்கு முன்னால் ஒரு அருமையான ஒரு முத்திப்பேரை வழங்கினாங்க. மாணிக்கண்ணா சாயந்தரமாக வழங்குறாராம். இப்போ கொஞ்சம் சாம்பிள் மட்டும் காமிச்சிருக்காரு. ஓகே, அப்போ நம்ம இந்த கார்த்திகை தீப திருவிழாவுடைய நோக்கம் என்னன்னா இருளை அகற்றணும். இப்போ நமக்கு தெரியலாம் இருள்னா எல்லாரும் விளக்குன்றாங்க. விளக்குன்னா இதுவும் விளக்கு, ஒரு சமாச்சாரத்தை விளக்குறதும் விளக்குன்னு பேர். இப்போ ஸ்கூல்லலாம் விளக்கு அப்படின்வாங்க. இந்த விளக்குக ஒரு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து அதை பற்றி விளக்குக அப்படின்னா அதை பற்றி நல்ல விளக்கமாக சொல்லணும். இப்போ நம்ம 2 தோத்திர பாடலில் என்ன நான் இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அரியானாக நான் இருந்தேன், என்னை அந்தணனாக அவங்க அந்த பிரம்ம பிரகாசத்தை கொண்டு மாற்றினாங்க. அதை எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா, நம்ம தினம் மாலை வணக்கத்தில் ஒன்று சொல்கிறோம், எல்லாருமே நம்ம சொல்கிறோம். என்ன வணக்கம் சொல்கிறோம்னா, இந்நாட்டிலிங்கே
யமபடரை மாற்றும் இறைவா போற்றி. நாட்டிற்கு எடுக்க வந்த அரசே போற்றி. யமபடரை படர் நம்ம சொல்றோம், இந்நாட்டிலிங்க யமபடரை மாற்றும் இறைவா போற்றி அப்படின்னாங்க. யமபடர்னா என்ன அப்போ? அண்ணா அழகா சொல்லிட்டாங்க நம்ம மாணிக்கண்ணா. தமிழ்ல சாலை தமிழ்ல யமபடர் அச்சம் என்னும் இருட்பிடிப்பை, அது யாருக்கு? எவருடைய நெஞ்சகத்திலும் இருந்து. இந்த உலகத்துல யார் வந்து கேட்டாலும் என்ன, இப்ப எங்க தெய்வம் எங்க இருக்குன்னா, அழியா பதி குடியேறிய நாயகம் என் குருவின் மொழியாம் படி குடியேறி உபாயமதொட்புகவை, அது இருக்கா இல்லையா? அப்போ யமபடரச்சம் இருட்பிடுவை எவருடைய பிடிங்கி எரியவில்லை. ஏற்றமிகு கல்வியே தமிழாகும். அரியவற்றுள் அரியதாகிய சாவாவரம் எளியவர்க்கும் எளியதாக கிடைக்கிறது என்றால் இதை விட வேறு என்ன வேண்டும்? இதான் கார்த்திகை தீபம். அதை சொல்றாங்க, தனங்களுக்கெல்லாம் பெரிய தனமும், ஆற்றலுக்கெல்லாம் பேராற்றலும், மதிப்புக்கெல்லாம் பெருமதிப்புமாகிய இந்த மூணு தான் எல்லாரும் ருசிவரி பணவரி இருக்காங்க. ஒரு பாடும் இல்லாம இத கிடைக்குதுன்னா இதுதான் கார்த்திகை தீபத்துடைய சிறப்பு. அந்த சிறப்பை வந்து தெய்வம், அந்த பாடல் நம்ம இன்னைக்கு பாடுறோம். அது என்னன்னா, சித்தத்தில் ஏற்றிய என் வீழக்கே என் வீழக்கே செவ்வியர் கண்ட. இன்னும் ஒரு பாடல் மாத்திரம் இப்ப நம்ம இது மட்டும் நான் முடிச்சுக்கிறேன். எல்லாரும் பரமனே உருவெடுத்து நம்ம தினம் நம்ம அந்த பாடல் எல்லாரும் தோத்திர பாடலா சந்நிதியில பரமனே உருவெடுத்து பாடுறோம். அதுக்கு அடுத்த பரமன்னா என்னன்னு நமக்கு புரியல. பரமன்னா எங்க இருப்பாரு? அவர் வான நாட்டுல இருப்பாரா, வைகுந்தத்துல இருப்பாரா, கைலாசத்துல இருப்பாரா, பரமண்டல எங்க இருப்பாருன்னு நமக்கு தெரியல. அப்ப பரமண்டலத்துல எங்க இருக்குன்றது அடுத்த பாடலே தெய்வம் அதை எப்படி நம்ம அழகா சொன்னாங்க. என்னவோ வென்று உம்மை எண்ணி வீட்டிருந்தேன் இந்நாள் அண்ணலே அரசே அன்பே அருங்குல விளக்கே நாதா என்னையாட்கொள்ளல் வேண்டும். அப்ப அருங்குல விளக்காக, 4 தீபமாக, 4 வேதங்களாக படித்தோரெல்லாம் பயன்பெறலாம். நம்ம அடிக்கடி நான் இந்த சொல்ற வகை, இப்போ எப்பவுமே வசந்த காலம் தான். நம்ம வசந்த காலத்துக்கு பஞ்சமே இல்லை, மெய்வழியில். அதுக்கு எப்படி சொல்றாங்கன்னா, ஆண்டவர்கள் திருவாக்கியம், சர்வ ஜாதிகளுக்கும் சர்வ மதங்களுக்கும் சர்வ வேதங்களுக்கும் பூமி அடங்கலுக்குமாக நாம் ஒரு நிஜ நிதி லாபகர வசந்த காலம் கொண்டு வந்து இருக்கிறோம். அதற்கான பாடல்கள், வாக்கியங்கள், மான்மியம் நூல்கள் அனந்தம் இங்கு இருக்கின்றன. பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கோ என்று சொல்லிக் கொள்வதை தவிர நாம் வேறு என்ன செய்ய முடியும் என்று நமது குல தெய்வம் திருவாய் மலர்ந்தள்ளி உள்ளார்கள். என்னுடைய முத்திப்பேரை மீண்டும் மீண்டும் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம். நான் ஏதோ எழுதினா கஷ்டத்தை பேச முடியும். அதனால நாங்க இதெல்லாம் எழுதி கொடுப்பேன்னா எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்று புதுக்கோட்டை நிகழ்நிலை சபையில் சாலை ஐயப்பன் அண்ணா அவர்கள் கார்த்திகை தீபம் பற்றி முத்திப்பேருரை ஆற்றினார்கள். அதில் தீபம்னா நம்ம விளக்கு வெளியிலெல்லாம் தீபத்தை விளக்காக ஏற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே மெய் வழியில் தீபம் எப்படி ஏற்றப்படுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அது தெய்வம் என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவு ஒளிர ஆசானை தேடு அப்படின்னாம. அந்த அறிவு ஒளிர்றதுக்காகத்தான் நம்ம தீபத்தை ஏற்றணுமே தவிர, மற்றபடி அதில் அதை அண்ணா போன முத்தி பேரில் உடைய மங்களா ஆனந்தகி முதல்ல தீபத்தை ஏற்றும் போது தெய்வம் சரி இதையும் கூட ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை முதல்ல தொடங்குனதா சொன்னாங்க. ஏன்னா இல்லைன்னா அந்த இக வாழ்க்கையில் நடந்ததை இதை கன்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தெய்வம் சரின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அது தொட்டு நம்ம பண்ணிக்கிட்டு வரோம். ஆனால் அதை என்ன வள்ளல் பெருமான் அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம்
அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், பொய்யாத தெய்வம், இடர் செய்யாத தெய்வம் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. அந்நியமல்லாத தெய்வம் ஆஹ் எப்படி இருக்கு? அறிவா இருக்கு. அந்நியமல்லாத தெய்வம், அது அறிவான தெய்வம். அது ஜோதியா இருக்கு, அருள் ஜோதியா இருக்கு, அருள் அறிவா இருக்கு அப்படிங்கறது தான் ஜோதியாவே இருக்கு. ஆமா வள்ளல் பெருமான் எடுத்து வழங்குறாங்க. ஆனா நம்ம இந்த அறிவு விளக்க நம்ம ஏத்தணும் அப்படிங்கிறது தான் தெய்வத்துடைய முழு கான்செப்ட். அதுதான் நம்மளுடைய அறிவை விளக்காக ஏத்தணும், அந்த அறிவை ஒளிர விடணும், மதிபூத்து ஒளிர்நாமும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த விளக்கு எங்க ஏத்தணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்குள்ளதான் ஏத்தணும். அந்த அறிவு யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை நம்ம இப்ப மெய்வழியில இருக்கும்போது நமக்கு எதுவும் பெருசாலாம் எனக்கெல்லாம் தெரியல, என்ன இருக்குங்கிறதே தெரியாது. ஆனா இங்க வந்த உடனே பல இதெல்லாம் அந்த அண்ணா மாதிரி ஆள்கள்லாம் சொன்ன போதுதான் இதுக்குள்ள ஏதோ விஷயம் இருக்குங்கிறதுனாலதான் நம்ம இங்க வந்து இப்படி ஊனி இருக்கிறோம். அதை பெரியவங்கெல்லாம் சொல்லியும் தராங்க, அதனால ஓரளவுக்கு நம்ம தெரிய வருது. ஆனா விளக்கை எங்க ஏத்தணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்குள்ள இருக்கிற விளக்கை பிரகாசப்படுத்தணும், நமக்குள்ள இருக்கிற அறிவை தூண்டணும், நமக்குள்ள இருக்கிற விளக்கை ஏற்றி பிரகாசிக்க வைக்கணுங்கிறதான் தெய்வம் திருவாக்கியத்துல கொடுத்துருக்கிறதுல உள்ள மெயின் கான்செப்ட். அதுதான் நம்மளை எப்படி நம்ம மாத்திக்கிறணும். நம்ம இப்போ இதுக்கு முன்னால நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நான் எப்படியோ தான் இருந்தேன். எனக்கு இப்போ இந்த மாதிரி யாரும் சொன்னா பெரியவங்க தாய் தகப்பன் சொல்றதை கேட்டுட்டு அப்படி எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா மெய் வழிக்கு வந்தோடனே ஒரு சட்டத்திட்டம், எப்படி இருக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி ஆலயத்துக்கு போகணும், அதெல்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரி அறிவை வந்து விருத்தி அடையக்கூடிய வேலையை செய்கிறது தான் மெய்வழி சாலை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது அண்ணாவும் அந்த வாக்கியங்களை தான் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் தவத்தை பற்றி ஒரு சொன்னாங்க. தவம் எப்படி நமக்கு கிடைக்குங்கிறத அதை அண்ணாவும் சொல்லிட்டாங்க அந்த திருவாக்கியத்தை. இதுக்கு ஒரு வாக்கியம் 113 உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்படுகிறது. அதை உன் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீதமான உன்னதமுடையது அப்படின்னு சொல்லி தெய்வம் இறக்கி வச்சு. அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வள்ளல் பெருமான் சொல்றாரு, எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றேன், என் தந்தை நினது அருட்புகழை ஏம்பிடல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தெய்வ அருட்புகழை நம்ம ஏம்புறது தான் நம்முடைய வேலையை தவிர வேற வேலை இல்லை. இப்போ எல்லாருக்கும் எனக்கெல்லாம் அந்த ஸ்டேஜ் அடைஞ்சாச்சு. அதனால தெய்வ புகழை பாடுறதும் அவங்களோட பேசுறதும் தான் நம்முடைய வேலையா இருக்கணும். அந்த வீடு பேரை அடையணும். அதுக்கு தான் நம்ம தெய்வம் ஏற்றணும். நமக்குள்ள இருக்கிற அறிவு தெய்வத்தையும் ஏற்றணும். அணையாம தூய ஞான சுடர் விளக்கு யாருக்கிட்ட ஏற்றணும்னு சொல்லியாச்சுன்னா நம்மகிட்ட ஏற்றணும் அப்படிங்கிறத சொல்லி எனது முத்தி பேரை மீண்டும் தொடரும். நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நமது புதுக்கோட்டை நீலர் சபையில் நமக்கெல்லாம் ஒரு சிறப்பான முத்தி பேரிரையை நமது அண்ணா சாலை ஐயப்பன் அவர்கள் நமக்கு அந்த பகிர்ந்தாங்க. ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா, அதாவது வந்து வெளியில் உள்ள இருளை போக்குறதுக்காக நாம் வந்து விளக்கை ஏற்றி வைக்கிறோம். ஆனால் அகத்தில் உள்ள விளக்கை வந்து அகத்தில் வந்து இருள் மண்டி இருக்கு, அதை வந்து போக்கணும் அப்படின்னா அது நம்முடைய தெய்வத்தினுடைய திருவாக்கு தான் அப்படின்னு இதைத்தான் அந்த இன்னைக்கு இந்த ஒரு நேர முத்தி பேரில நமக்கு மிக அழகாக ரொம்ப ரத்தின சுருக்கமாக ஆங்காங்கே நம்முடைய தெய்வத்தினுடைய முத்துக்களை வரிசைப்படுத்தி மிக அழகாக நமக்கு அதை எடுத்துரைத்தாங்க. அதில் விளக்கில் வந்து அருள் விளக்கு, நம்ம என்னதான் சொன்னாலும் வந்து அந்த இருள் வந்து போக மாட்டுறது அப்படின்றத நம்ம தெய்வம் வந்து நமக்கு மின்னி காட்டுறது பார்த்தீங்கன்னா, 7 கோடி சூரியர் தான் எதிரின்றாலும் கூடனுக்கு வந்து விளக்கு ஆகுமா அப்படின்னா, கூடனுக்கு வெளிச்சம் தெரியுமானா தெரியாது. ஏன் அப்படின்னா அவன் கண்ணு குருடா இருக்கு. நம்ம இருட்டுக்குள்ள இருந்துட்டு வேணா வெளிச்சத்தை பார்க்கலாம், ஆனா வெளிச்சத்துல இருந்துட்டு இருட்டை பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. அது மாதிரி நம்முடைய சாலைக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா வெளிச்சத்துக்கு வந்துடுறோம். அப்ப வெளிச்சத்துல இருந்து நம்ம இருளை பார்க்க முடியும். ஆனா வெளி உலகத்துல இருந்துட்டு சாலையை பார்க்க முடியுமானா முடியாது. ஸோ இது மாதிரிதான் இந்த மெய்யுலகில் வரணும் அப்படின்னா நம்மளுடைய தெய்வ திருவாக்க நம்பி நடக்கணும். நம்பி நடந்தாயானால் பிழைப்பா, இல்லது நிச்சயம் நீ சாவவே சாவாய் அப்படின்னு தெய்வத்துடைய திருவாக்கு இருக்கு. ஸோ இது எப்படி அப்படின்னா, அந்த நம்ம வந்து உலகத்தில் உள்ள சூரியனில் வந்து ஒரே ஒரு சூரியன் தான் இருக்குது. அது வந்து இந்த உலகத்தை உயிர்விக்குது. ஆனால் எல்லா மக்களுடைய இருளை போக்கக்கூடிய
ஒரு தீயாக, ஒரு விளக்காக, அகமாக நம்முடைய தெய்வனுடைய திருவாக்கு இருக்கிறது என்பதை இன்னைக்கு அண்ணா வந்து மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டினாங்க. மேலும் என்னுடைய சிறப்பை வந்து நம்ம இன்னைக்கு நம்முடைய அண்ணா மாலை 4 மணிக்கு மேவெளி சாலை மாணிக்கம் அவர்கள் இதை இன்னும் சிறப்பாக நம்முடைய புதுக்கோட்டை இளைஞர் சபையில் முக்கிய பேராற்றிருக்காங்க. அதில் நம்ம அனைவரும் கலந்து கொள்வோம் என்று கூறி அனைவருக்கும் நமஸ்காரம். இந்நாட்டிலிங்கே யமபடரை மாற்றும் இறைவா போற்றி. அந்நாட்டிற்கு எடுக்க வந்த அரசே போற்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் மீண்டும் 4 மணிக்கு சந்திப்போம். நமஸ்காரம்.